50 ஆண்டு 60 ஆண்டு காலத்துல மாத்தி மாத்தி நீங்க 2 கட்சிகளுக்கு தான் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. ஆனா இந்த வீடுகளை இப்படியே வச்சிருக்காங்களே, இது என்ன அரசியல்? இது என்ன மாற்று? அவங்களுக்கு தேவை என்ன? பெரிய சம்பாத்தியம், கமிஷன் ஏஜென்ட். உங்களுக்கு தேவை என்ன? ஓட்டுக்கு 200 ரூபாய் காசு. இதுதான் தேர்தலா? எங்கப்பா பேசுனாங்க? யாருமே பேசலப்பா. யாருமே இங்க என்ன நடக்காது. 5 வருஷம் ஆகுதா? 5 வருஷத்துக்கு அப்புறம் கேள்வி கேட்பவங்க நிக்க கூட இல்ல. கேக்குறாங்க, நீங்க சொல்லுங்கம்மான்னு சொல்லி கேக்குறாங்கல்ல. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க அவங்க 2 பேரும் யாரும் நின்னு கேட்கல. நிக்கிறவங்க யாருக்காவது உங்களோட பிரச்சனை தெரியுமா? ஹைட்ரோ கார்பன் பத்தி தெரியுமா? எளிய மக்களுக்கான வாழ்க்கை என்னவென்று தெரியுமா? மழை வந்து விட்டால் இந்த வீட்டுல வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எது ஒன்றும் தெரியாது. அவங்க எல்லாம் கோடிக்கு பிறந்தவர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள். ஆனா உங்க வீட்டு பிள்ளை நான் அப்படிங்க, இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்து வந்தாங்க. 5 வருஷத்துல இந்த எம்பி எல்லாம் அங்கிட்டு கார் கூடி போவாங்களே, நானே இறங்கி ஒவ்வொரு வீடு வீடா வருவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதை எப்ப சரி பண்ணு பார்த்து பார்த்து செய்வோம். மாறி மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக கூட்டணி, அது இல்லைன்னா திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, பாமக கூட்டணின்னு பல்வேறு கட்சிகளுக்கு நாம் வாக்கு செலுத்தி இருக்கிறோம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட. என்ன மாறி இருக்கு நம்ம வாழ்க்கை? நடக்கிற சாலை மாறி இருக்கா? படிக்கிற கல்வி மாறி இருக்கா? எடுத்துக்கிற மருத்துவம் மாறி இருக்கா? குழுல லோன் வாங்குறமே அது மாறி இருக்கா? என்ன மாறி இருக்கு? சாராய கடைகள் மாறி இருக்கா? படித்தவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா? நல்ல கல்வி கிடைச்சிருக்கா? அடிப்படை வசதிகள் கிடைச்சிருக்கா? சரியான குடியிருப்புல வாழ்றோமா? இதெல்லாம் பண்றதுக்கு பேர் தான் அரசியல். இதுக்கு தான் தேர்தல். ஆனா இங்க தேர்தல் என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? சாதிக்கான தேர்தல், கட்சிக்குழு தேர்தல், சின்னத்துக்கான தேர்தல், இலவச திட்டத்துக்கான தேர்தல், கோட்டர் கோழி பிரியாணிக்கான தேர்தல், காசுக்கான தேர்தல். இந்த தேர்தல்ல நாம போயிட்டு வாக்கு செலுத்திட்டு எங்களுக்கு எதுவுமே நடக்கலன்னா எப்படி நடக்கும்? மொத்த கொள்ளைக்காரங்க, மொத்த மணல் கொள்ளை அடிக்கிறவங்க, மொத்த மலை கொள்ளை அடிக்கிறவங்க, மொத்தமா ஊர் சொத்து ஆட்டையை போட்டவங்களா பார்த்து தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பிட்டு எனக்கு நல்லவங்க நடக்கும்னா எப்படி நடக்கும்? இதுவரைக்கும் நாம நல்லவங்க கெட்டவங்க பார்த்து ஓட்டே போடலையே. என்னைக்காவது ஒரு வேட்பாளர் பேரை எடுத்து வச்சு இவங்க யாரு, இவங்க இதுவரைக்கும் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்ன போராடி இருக்கிறாங்க, இவங்க வந்தா எனக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தேடி இருக்கோமா? நம்ம வரைக்கும் பாதி பேருக்கு முன்னாடி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கல்ல, அண்ணன் ராமலிங்க, அவர் மூஞ்சி ஞாபகம் இருக்காது. அவர் முதல் தெரியுமா உங்களுக்கு? ஆனாலும் வாக்கு செலுத்தி இருக்கீங்க. என்ன காரணம்? கட்சி சின்னம், ஓட்டுக்கு பணம், இலவச திட்டம். விட்டு வேற என்ன இருக்கு? என்ன பார்த்தோம் நாம? குறைந்தபட்சம் இந்த நபர் மீது என்ன வழக்கு இருக்குன்னு கூட நீங்க பாக்கல. மணல் கொள்ள அடிச்ச வழக்கு, மலை கொள்ள அடிச்ச வழக்கு, கொலை வழக்கு, பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கு உள்ளவங்க எல்லாம் நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கீங்க. காரணம் என்ன? காசு. 200 ரூபாய் 500 ரூபாய் காசு எதை தந்துவிடும்? உங்க பிள்ளைகளுக்கான நல்ல கல்வியை தந்துருமா? 6 வயசு பிள்ளை பாலியல் வன்கொடுமை செய்யறான், அதுக்கான நீதியை தந்துருமா? எதமா தந்துரும்? என்ன மாறி இருக்கு? 2 குழுல லோன் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப 7 குழுல வாங்குறீங்க. பிட்டாசு, கிராம விடியல், சமஸ்தா, எல்என்டி, ஆர்பிஎல், உச்சுக்குடி, பச்சுக்குடின்னு எதோ வர்றான். எல்லாத்துலயும் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. இதுல கேட்டா பெருமை வர, எனக்கு 55,000 வந்துச்சு தெரியுமா? உனக்கு ஓடி வந்துருச்சா? அதனால 50,000 தான் உனக்கு. வாங்குற கடை இல்ல, பகுமானம், பெருமை. மக்களை எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம என்னைக்கு மாத்த போறோம்? எல்லா பெண்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கு, சாராய கடையை மூடணும். அப்படிதானே? சாராய கடையை மூடணும், அதானே? நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டீங்க, சாராய ஆளை வச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டீங்க, சாராய ஆளை வச்சிருக்காங்க. எப்படி மூடுவாங்க? எப்படி மூடுவாங்க? இதுவரைக்கும் வரக்கூடிய வேட்பாளர்கிட்ட யாராவது நிப்பாட்டி முதல்ல இந்த டாஸ்மாக் கடையில மூடு, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிருக்கீங்களா? முதல்ல படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கொடு, அப்புறம் நாங்க எதுனாலும் ஓட்டு போடுறோம்னு சொல்லிருக்கீங்களா? இல்லை. நமக்கு என்ன கேட்கணும்னு தெரியல, யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியல. அதனாலதான் இந்த முறை ஒரு பெரிய மாற்றத்தை முன்னிறுத்தி, என்கிட்ட அப்புறம் பேசுங்க, சண்டை அப்புறம் போடலாம். ஒரு பெரிய மாற்றத்தை முன்னிறுத்தி உங்கள் வீட்டு பிள்ளை வரக்கூடிய தேர்தல்ல பாராளுமன்றத்தில் போய் விவசாய பெருங்குடி மக்களின் காலை நதிநீர் பிரச்சனை தொடங்கி படித்தவர்களுக்கு வேலை, நல்ல கல்வி, தூய குடிநீர், நல்ல மருத்துவம் எல்லாவற்றையும் பேசுகின்ற விதமாக ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளையும் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக எங்க வீட்டு பிள்ளை மைக் சின்னத்துல போட்டு நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பத்தி தேடுங்க. காங்கிரஸ்ல நிற்கக்கூடிய சுதா அவர்கள் கும்மிடிப்பூண்டியை சார்ந்தவர். அவருக்கு இந்த மண்ணுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனாலும் சரி, பரவாயில்ல, வெளியூர்காரங்க இருந்தாலும் என் பிரச்சனை தெரியுமா என்றால் தெரியாது. வெளியில வரமாட்டாங்க, வெயில் அடிக்குது, ஓட்டு கேட்க பாதி இடத்துக்கு போல. அவங்க வெயில் அடிக்குது, கருத்து போயிடுவோம், போக மாட்டாங்க. நம்ம எவ்வளவு வெயில் அடிச்சாலும் ஒரே கலர் தான்.
தமிழ்நாட்டு இடைக்கலம் ஒரே நேரம் தான், ஒண்ணும் மாற மாட்டோம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதிமுக பாதி இடங்களுக்கு போகவே இல்லை. அது தெரு நல்லா இருந்தா, சாலை நல்லா இருந்தா போறாங்க, கொஞ்சம் கடமுடன் இருந்தா போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு குளிரும், கஷ்டப்படுவாங்க இல்லை. அதனால ஆனா அந்த சாலையில நம்ம போகணும், எல்லா நாளும் நம்ம பயணிக்கணும். இதுதான் தேர்தல் அரசியலா பாருங்க. ஒரு முறை நல்லவங்களுக்கு வாக்கு செலுத்து. என்கிட்ட காசு கிடையாது, இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கேன், உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கேன். உங்களுக்கு பணி செய்பவர்கள் வேணுமா, அல்லது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்துட்டு உங்களை அடிமையாக நடத்துபவர்கள் வேணுமா, நீங்க முடிவு செய்யும். உங்கள்ல இருந்து ஒரு பிள்ளை உங்களுக்காகவே உழைச்சு 15 ஆண்டு காலம் மக்கள் களத்தில் இருந்து போராடி இருக்க ஒத்த பொம்பளை பிள்ளையா எனக்கு வலு சேர்க்கணும், வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஓட்டு பெட்டியில 5வது இடத்துல இருக்கு. ஓட்டு பெட்டியில மைக்கு சின்னம், இதான் சின்னமே, மைக்கு சின்னம். அதுக்கு வாக்கு செலுத்துங்க, வலிமைத்தாங்க. யாரு காசு கொடுத்தாலும் சட்டப்படி தப்பு தான், நான் சொல்லக்கூடாதுதான். ஆனாலும் சொல்றேன், வேற வழி இல்லை, வாங்கிக்கிறீங்க. எல்லாம் நம்ம வீட்டு பணம். இந்த தார்பாய் போடுவதற்கு கூரை போடுவதா இருந்தது பாத்தீங்களா, அந்த காசை தான் அவர் எடுத்து வச்சிருக்காரு. உண்மையிலே சொல்றேன்னா, நமக்கு வந்த அத்துணை பணங்களும் அவர்கள் வீட்டு மாட மாளிகை ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் இந்த குடிசை மேல தார்பாய். இதான் நம்ம நிலைமை. இப்போ எழுதுறாங்க ஏழைகளின் சின்னம் ரெட்டலை, ஏழைகளின் சின்னம் கை சின்னம். 50 வருஷமாவே நான் ஏழை. அப்ப என்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போற ஒருத்தர் ஏழையா இல்ல? யோசிச்சு பாருங்க, சிந்திங்க. நாங்க வந்தால், நான் நிறைய இடத்துல சொல்றேன், நான் மதுக்கடையை மூடிடுவோம். நான் வந்தா, நான் ஏற்கனவே ஒரு கடையை மூடி இருக்கேன், ஒரு கடையை ஒத்தையாளா மூடி இருக்கேன். ஒரு இடத்துல பேசி மூடிட்டு வந்தேன். நான் வந்தா சாராய கடைகள் மூடப்படும். ஊருக்கு பின்புறமாக பணம்பால் தென்னம்பால் கல்லு விற்பனை இருக்கு இல்லையா, அந்த காலத்துல அது மட்டும்தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் யாரும் 50 வயசு 40 வயசுல சாகல. கல்லு கடை மட்டும் திறக்கப்படும். சரிங்களா? உங்களோட குழு கடன்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஆபீசர் உள்ள வர மாட்டாரு. அவர் எந்த விதமான கடனும் வாங்காத அளவிற்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பை உங்க வீட்டிலே கொடுத்துருங்க. நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம், மாசம் 15,000, வீட்டிலே இருந்து வேலை பாருங்க. படித்தவர்களுக்கு வேலை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கப்படும். நான் காசு தர மாட்டேன். உங்களுக்கு 200 ரூபாய் வேணுமா, வாழும் காலத்துக்கு செம்மாந்த கடன் இல்லாத வாழ்க்கை வேணுமா முடிவு செய்யுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகள் நல்லபடியாக வாழ மைக்கு சொன்னா ஓட்டு பெட்டியில 5வது இடத்துல இருக்கு. வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாங்க. ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளையும் சட்டம் இயற்ற போகும். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. இது நாடாளுமன்ற தேர்தல், பாராளுமன்றத்துல போய் நமக்காக இதுவரை யாருமே பேசல. நீங்க ஓட்டு போட்ட திமுக யாரும் போய் பேசல. ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நமக்கான பிரச்சனைகளை நாமே பேசுவதற்கு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கு, ஒரு மாற்று அரசியலுக்கு வாய்ப்பு கொடுங்க. 50 ஆண்டு 60 ஆண்டு காலத்துல மாத்தி மாத்தி நீங்க 2 கட்சிகளுக்கு தான் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. ஆனா இந்த வீடுகளை இப்படியே வச்சிருக்காங்களே, இது என்ன அரசியல், இது என்ன மாற்று? அவங்களுக்கு தேவை என்ன, பெரிய சம்பாத்தியம், கமிஷன் ஏஜென்ட். உங்களுக்கு தேவை என்ன, ஓட்டுக்கு 200 ரூபாய் காசு. இதுதான் தேர்தலா? இதுக்கு மக்கள் அரசாங்கம் தேவையா? இது ஜனநாயகமா? வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாங்க. ஒரு ஏழை எளிய குடும்பத்து பிள்ளைகளும் பாராளுமன்றத்துக்கு போகணும்னு நினைச்சுக்கணும். நம்ம பிரச்சனையை நாமளே பேசி சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மைக்கு சின்னம், ஓட்டு பெட்டியில 5வது இடம் இருக்கு. போட்டீங்கன்னா இது ஒரு பெரிய அரசியல் புரட்சி. நீங்க திரும்ப கை சின்னத்துக்கு ரெட்டலைக்கு போட்டீங்கன்னா சும்மா அது ஒரு ஓட்டு, அவ்வளவுதான், கடந்து போயிடும். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதே சாலை, இதே வீடு, இதே வாழ்க்கை, இதே குழு கடை, இதே சாராய கடை, இப்படிதான் வாழ்க்கை போகும். மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நம்ம மாற்றம் நம்மள இருந்து தான் தொடங்கணும். அதனால ஒரு முறை மாத்துங்க. உங்கள் வீட்டு பிள்ளை காளியம்மாள் நான் போட்டிடுறேன், மைக் சின்னத்துல, ஓட்டு பெட்டியில 5வது பட்டன், 5வதா இருக்கு. ஒரு முறை அழுத்துங்க. எனக்காக வேண்டாம், உங்களுக்காக வேண்டாம், உங்க பிள்ளைகளுக்காக அனுப்பு. ஒண்ணுமே இல்லம்மா, மலையை வித்து தின்ட்டாங்க, மணலை வித்து தின்ட்டாங்க, ஆட்டை வித்தாச்சு கூறு போட்டு. குளங்கள் எங்க இருக்குன்னே தெரியல. ஊர்ல இருக்கிற புறம்போக்கு நிலங்கள்லாம் எல்லாம் ஆட்டையை போட்டு வச்சாச்சு. இன்னும் வேற என்ன இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போக? வாய்ப்பு கொடுங்க. கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறீங்களோ அவங்க எல்லாம் இதை கூட செஞ்சு முடிக்கல அப்படிங்கிறதுக்காக தான் எழுதி கொடுத்தீங்க. 1. 2வது, நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு யோசிங்க. இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்புல, இந்த மாதிரி ஒரு வீட்டுல நீங்க ஓட்டு போட்டவங்க யாராவது, எந்த வேட்பாளராவது வந்து வாழ்ந்துருவாங்களாமா? 50 ஆண்டு காலத்துல மாறி மாறி இந்த 2 கட்சிகளுக்கு தான் வாக்கு செலுத்தி இருக்கிறீங்க. ஒண்ணு அதிமுக கூட்டணி, ரெட்டலை கூட்டணி, இல்லைன்னா உதயசூரியன் கூட்டணி, இல்லைன்னா கை சின்னம், மாம்பழம், இந்த மாதிரி கட்சிகளுக்கு தானே வாக்கு செலுத்திருக்கீங்க. நீங்க நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா உங்க வாழ்க்கை நல்லபடியா மாறி இருக்கணும்ல. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைச்சிருக்கணும், நல்ல மருத்துவம் கிடைச்சிருக்கணும், தூய குடிநீர் கிடைச்சிருக்கணும், நல்ல வீடு கிடைச்சிருக்கணும், படித்தவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணும், பெண்களுக்கு உள்ளூர்லயே வேலை கிடைச்சிருக்கணும், சரியான பாதுகாப்பு கிடைச்சிருக்கணும், அரசியல் அதிகாரம் கிடைச்சிருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்கா? அப்புறம் எதுக்கு ஓட்டு போடுறீங்க? தேர்தல் என்பது எதுன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க எதுக்கு தேர்தல், எதற்கு ஆட்சியாளர்கள் என்றால், ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கான அடிப்படை வசதிகளை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கான பிரதிநிதியாக, இப்ப உங்களுக்காக ஒருத்தராக போய் சட்டமன்றத்திலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ பேசி நமக்கான திட்டத்தையும் சட்டத்தையும் வகுத்து கொடுப்பதற்கு பேர் தான் தேர்தல். அதுக்கு தான் இந்த ஆட்சியாளர்கள்.
இது வரைக்கும் அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஒரு சில வீட்டுல எல்லாம் பாக்குறேன், இந்த வீட்டுல வரைஞ்சு கை சொல்லும். ஒரு கொலையாளிகளின் சின்னத்தை போய் வரைஞ்சு வைப்பாங்களாமா. நம்மள ஒருத்தவங்க தேடி வந்து வீடு தேடி வந்து ஒருத்தவங்க கொண்டுட்டு போயிட்டான், அவன் போட்டோ வச்சு மாலை போட்டு நம்ம ஆரத்தி எடுப்போமா? யாராவது ஒரு கொலையாளிக்கு மாலை போடுவோமா? நம் வயிற்றுல அடித்த கொலையாளி இந்த காங்கிரஸ் கட்சி. கர்நாடகால இருந்து விவசாயிக்கு தண்ணி தர மாட்டாங்க சொல்றாங்கல்ல, யார் தர மாட்டாங்க தெரியுமா? இந்த காங்கிரஸ் கட்சி தான் நமக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லு. இந்த காங்கிரஸ் கட்சி தான் ஹைட்ரோ கார்பன் இங்க கொண்டு வந்துச்சு. இந்த காங்கிரஸ் கட்சி தான் மீத்தேனை கொண்டு வந்துச்சு. இந்த காங்கிரஸ் கட்சி தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்துச்சு. இந்த காங்கிரஸ் கட்சி தான் விலைவாசி ஏத்தி விட்டுச்சு. பிஜேபி அதெல்லாம் வழி நடத்துது. அவர் பெத்து போட்ட பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாரு. இதான் நடந்து கொண்டு கொஞ்சம் கூட நாம் சிந்திக்காம நம்ம எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்காம வாக்கு செலுத்தி என்ன மாதிரி இருக்கு இந்த 50 ஆண்டு காலத்துல? என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? ஒண்ணு மாதிரி. முன்னெல்லாம் ஊருக்கு ஒரு தவணைக்காரர் வருவார். வாரத்துல புதன்கிழமை தவணைக்காரரு, வெள்ளிக்கிழமை தவணைக்காரன்னு வருவார். இப்ப வாரத்துல 7 நாள் குழு சார் வர்றாரு. சாணி தெளிக்கிறதுக்கு முன்னாடியே சார் வந்து நின்றாரு. 7 மணிக்கு வந்துடுறாரு அவரு. அதுல என்ன நமக்கு என்ன பகுமானம்னா, உனக்கு 50,000 ரூபாயாடி, எனக்கு 70,000 ஏண்டி எனக்கு 20,000 குறைஞ்சு போய் உனக்கு ஓடி விழுந்துருச்சாண்டி. முதல்ல ஒரு கல்யாண காது குத்துக்கு வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா விசாரிப்போம். என்ன புள்ள குட்டி எல்லாம் கட்டி கொடுத்துருக்கீங்களா, மாடுகள் வாங்கினீங்களா, என்ன வயல எதுவும் விளைஞ்சுதா விளையிலையா, இப்ப உளுந்து பயிர் போட்டிருக்கீங்களா, பருத்தி போட்டிருக்கீங்களா கேட்ப. இப்ப அப்படி இல்ல, என்ன எல்என்டியா, சமஸ்தானா, இல்ல ஆர்பிஎல்லா, உச்சிலோனா, எகிப்டாஸா, கிராம விடியலா, இதான் இப்ப பேச்சாங்க. நாளைக்கு விடிஞ்சா லோன் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நைட்டுக்குள்ள பெண்கள் தூங்க மாட்டாங்க. பாத்தீங்களா? கனவுல கூட சார் தான் வருவாரு. ஐயோ காலைல காசு கட்டணுமே வந்து திட்டுவாரு, ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வர சொல்லுவாரு, நீங்க மத்தவங்க எல்லாம் திட்டுவாங்களா, அடுத்த லோன் கொடுக்க மாட்டாங்களா. இதான் நமக்கு பிரச்சனை. இப்போ பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கும் கடன் வாங்கணும், அதை வளர்க்கறதுக்கும் கடன் வாங்கணும், வீடு கட்ட கடன் வாங்கணும், உடம்பு செல்லுனா கடன் வாங்கணும், எல்லாம் லோன் தான். மேலும் மேலும் கடனாளியாக மாத்தி வச்சிருக்காங்க உங்களை. ஒரு தனியார் நிறுவனம் நம்மளோட நம்பி கொடுக்கிற கடன் தொகையை ஒரு அரசாங்கம் 2 லட்சம் ரூபாய் தர்றேன், 5 பெண்கள் சேரு மாடு வாங்க, ஒரு மாட்டு பண்ணவை, இங்க இருந்து ஒரு பூ பயிரிடுறாங்க. இப்ப நிறைய இடங்கள்ல இந்த சாமந்தி பூ வருது. ஒரு ஏக்கர் இருக்கு, புறம்போக்கு நிலங்கள் இருக்கு, அந்த 1 ஏக்கரை சமர்ப்படுத்து 10 பெண்கள் இந்த வேலை பாரு, இந்த சாமந்தி பூ வளர்த்து கொடு, அதை ஒரு ஆள் கட்டி கொடு, இந்த 10 பேர் இவங்களுக்கான வேலை. ஏமா நமக்கு அப்படி கொடுக்கல? நம்ம யாரையாவது நல்லவங்க கேட்டவங்க பார்த்து இது வரைக்கும் ஓட்டு போட்டுருக்கோமா? ஓட்டு போட்டு அப்படி ஜெயிக்க வச்சிருந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு கஷ்டமே இருந்திருக்காது. இப்ப வரைக்கும் குடி தண்ணிக்கு போராடணும், இப்ப வரைக்கும் சாலைக்கு போராடணும், இப்ப வரைக்கும் மருத்துவத்துக்கு போராடணும், இப்ப வரைக்கும் விவசாயத்துக்கு தண்ணி கேட்டு போராடணும், இப்ப வந்து விலைவாசிக்கு போராடணும். எல்லாத்தோட பெருங்கொடுமை, வீதிக்கு வீதி சாராய கடையை திறந்து வச்சு படிக்கிற பிள்ளையெல்லாம் குடிக்கிற பிள்ளையா மாத்தி சம்பாதிக்கிற தொகை முழுசா வீடு வந்து சேராம அதுல வீட்டுக்கு வந்து பெரும்பாடுபட்டு அரும்பாடுபட்டு வய வேலைக்கும் போய் உழைச்சாதான் 3 வேளை கஞ்சி குடிக்க முடியுதுன்னா இந்த வாழ்க்கையை என்னவென்று சொல்லு. இதற்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமில்ல? நீங்கதான் கட்சின்னு சொன்னோடனே உடனே ஓட்டு போட்டுறது, சின்னம்னு சொன்னோடனே ஓட்டு போட்டுறது. அவன் கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, கொள்ளை அடிச்சாலும் பரவாயில்ல, ஊர் சொத்தை ஆட்டையை போட்டா பரவாயில்ல, மணல் குவாரி வச்சுட்டா பரவாயில்ல, என்னன்னு தேவையே கிடையாது. சின்னம் ரெட்டலை சில கேஸ் எல்லாம் இருக்கு. எம்ஜிஆர் உசுரோடு இருக்காருன்னு ஓட்டு போட்ட குரூப் எல்லாம் இருக்கு. இன்னும் இருக்காங்க. நான் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறேங்க. எம்ஜிஆர் போய் பல ஆண்டுகளாச்சு. எனக்கு 1 வயசா 2 வயசா இருக்கும்போது எம்ஜிஆர் செத்துட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கு அவரோட தத்துவத்தை அந்த கட்சியை கடைபிடிக்கல, அவரோட கொள்கையை அந்த கட்சியை வச்சில்ல. ஆனாலும் அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றம் சொல்லுங்க. உங்க காலத்து விடுங்க, உங்க அடுத்த பிள்ளைகளுக்கு இதே வாழ்க்கையை கொடுத்துட்டு போறீங்களா? என்ன மாறிடும் நினைக்கிறீங்க? எங்க பார்த்தாலும் லஞ்சமும் ஊழலும். நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்களோ, ரெட்டலை வந்தா அவன் வாழ்வு செழிக்கும், உதயசூரியன் வந்தா வாழ்வு செழிக்கும். இந்த 2 கட்சிக்காரங்க தான் சாராய கடை நடத்துறது. இந்த 2 கட்சிக்காரங்க தான் சாராய ஆளை வச்சிருக்காங்க. கடை கூட நடத்துறது 2வது கடை கவர்மெண்ட் நடத்துதுன்றாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு சாராயம் கொடுக்கிற ஆளை யார் வச்சிருக்காங்கன்னா அக்கா கனிமொழி அவர்கள் வச்சிருக்காங்க, டிடிவி தினகரன் வச்சிருக்காங்க, அம்மையா சசிகலா வச்சிருக்காங்க, அதிமுக வச்சிருக்காங்க. இதுல இருந்து எப்ப மாறும்? இந்த வாழ்க்கை எப்படி சுரக்கும்? அடுத்து நம்ம தலைமுறையும் குடிக்கும். என்ன பண்ண போறீங்க? இந்த தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் இல்ல, இது பாராளுமன்ற தேர்தல். டெல்லியில இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துல இந்திய ஒன்றிய அளவுல நம்மளுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். இப்ப நிக்கிறவங்க யாருக்காவது உங்களோட பிரச்சனை தெரியுமா? ஹைட்ரோ கார்பன் பத்தி தெரியுமா? எளிய மக்களுக்கான வாழ்க்கை என்னவென்று தெரியுமா? மழை வந்து விட்டால் இந்த வீட்டுல வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எது ஒன்றும் தெரியாது. அவங்க எல்லாம் கோடிக்கு பிறந்தவர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள்.
ஆனா உங்க வீட்டு பிள்ளை நான் அப்படி இல்லை, இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்து வந்தாங்க. 15 ஆண்டு காலமாக மக்கள் போராட்ட களத்துல நின்றுருக்கிறேன். ONGCக்கு எதிராக போராடி இருக்கேன், அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடி வழக்கு வாங்கியிருக்கேன். நான் ஒரு IAS எக்ஸாம் எழுதிட்டு இருந்த ஒரு ஆள், வழக்கு வாங்கினதுனால என் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. அப்படி இருந்த பட்சத்திலும் உங்கள் முன்னால் வந்து நம்ம மக்களை நாம் தான் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் கட்சிகளுக்கும் சின்னத்துக்கும் 200 ரூபா 300 ரூபா காசுக்கும் வாக்கு செலுத்தினீங்க. அடுத்த தலைமுறை விடியலாவது நல்லா வெடியிட்டு வந்து ஒரு முறை மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஏன்னா 200 ரூபா 300 ரூபா வாங்கிட்டு ஓட்ட வாங்கிட்டு போறவங்க நம்மளுக்கு எப்படிமா நல்லது செய்வாங்க? எனக்கு புரியவே இல்லை. காசு கொடுத்து நல்லது செய்யற அளவுக்கு அவ்வளவு நல்லவங்களா, அவ்வளவு நல்லவங்களான்னு கேட்கிறேன். ஓட்டுக்கு 300 ரூபாய் பணம் எதை தீர்மானிச்சிடும்? அழகா ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், அன்னைக்கே உடச்சு போட்டு குழம்பு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் வெறும் 300 ரூபாய் காசு. ஒரு பன்னி குட்டி 5000 ரூபாய் விற்கிது. ஒரு பன்னி குட்டி, நாய்க்குட்டிகள் எல்லாம் இருக்குது, அது 2 லட்சம் ரூபாய்க்கு மேல விற்கிது. அழகழகா நாய்க்கு. ஒரு எருமை மாதிரி 60,000 ரூபாய் விற்கிது. நம்ம தலைக்கு 5 வருஷத்துக்கான விலை என்ன? சிந்திச்சு பாருங்க. பாராளுமன்றத்துல நம்மளோட பிரச்சனையை பத்தி பேசுவதற்கு ஒரு நாடி கிடையாது. ஒரு நாடிய தக்குடிகள் அது நாம் தான். பல ஆண்டுகளா வாழ்ற நிலத்துக்கு பட்டா இல்லாம ஒரு குடிகள் தொல்குடிகள் இருக்குன்னா அது நாம் தான். சொந்த மண்ணில நம்ம எல்லாம் அகதி. மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஒரு சாமானிய பிள்ளையோ ஒரு பாராளுமன்றத்துக்கு போக முடியும் என்பதை காமிக்கணும் அப்படின்னா மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஒரு போராட்டக்காரன் வந்துதான் ஒரு விடயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. இல்ல நாங்க 300 ரூபாய்க்கு தான் ஓட்டு போடுவோம், 500 ரூபாய்க்கு தான் ஓட்டு போடுவோம், இந்த குடிசை குடிசையாவே தான் இருக்கு. யோசிச்சு பாருங்கம்மா, இந்த குடிசை மேல தார்பாய் போட்டு இல்லைன்னா மழை வீட்டுக்குள்ள ஊத்து, அந்த வீட்டுல இந்த சின்னத்தை எழுதுறமே மனசாட்சி இல்லாம ஒருத்தன் எழுதுறான்னா அந்த வீட்டை சரி பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்த ஒருத்தர் அதை சரி பண்ணணும் கூட அவனுக்கு தோணல. அதுல அவன் விளம்பரம் பண்ணிக்கணும்னு தோணுதுன்னா எப்படிப்பட்ட ஒரு அரக்க குணத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க. இத்தனை ஆண்டு கால வரலாற்றுல ஒரு பக்கம் இது திராவிட மாடல்னு பேசுறாரு, அவர் வேற மாடல்னு பேசுறாரு. ஒரே ஒரு கிராமத்தை கூட குடிசைகளே இல்லாத பகுதியா மாத்தி காட்டல. 1 லட்சம் கோடி ஒதுக்குறோம், 1 லட்சம் கோடி ஒதுக்குறோம். எதுக்கு ஒதுக்குறீங்க? சாக்கடை தெருவில் ஓடிக்கிட்டு இருக்கு. படிக்கிற பிள்ளைகளோட பள்ளிக்கூடத்தை பாருங்களேன், பெண் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல கழிவறைக்கு கதவு இல்ல. ஆனாலும் இவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்துவீங்க. ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. சரியானவர்கள் யாருக்குமே ஆமா தானே டாய்லெட்ல கதை இதுல லாக் இல்ல. நீங்க பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல போய் தயவு செஞ்சு பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க. இதெல்லாம் வயிற்றுச்சல். ஒரு நாப்கின் மாத்த இடம் கிடையாதுமா. ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல வயசு பிள்ளைங்க படிக்கிறதுல ஒரு நாப்கின் மாத்த இடம் கிடையாது. ஆனாலும் இவங்க பித்திக் கொள்கிறார்கள். தவிர மாடல் கதவை திறந்து வச்சுட்டு காலால் எப்படி எத்தி பிடிச்சிட்டு கழிவறைக்கு போற பிள்ளைகளை பாத்திருக்கீங்களா நீங்க? நான் பாத்திருக்கேன். லாக் இல்லாம வேற ஒரு மாணவியை கொண்டு போய் துணைக்கு நிப்பாட்டிட்டு ஃப்ரெண்டை கொண்டு போய் துணைக்கு நிப்பாட்டி யாராவது கதவை திறந்து போவாங்க, நின்றுட்டு பார்த்துட்டே சொல்லிட்டு பாத்ரூம் போன எத்தனையோ பிள்ளைகளை நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் மாத்த வேணாமா? நீங்க படிக்கிற பிள்ளைக்கு வேலை கொடுக்க முடியல. என்ன அரசாங்கம் இது? வீதிக்கு வீதி சாராய கடை திறந்து வைக்க முடியுது உங்களால? படிக்கிற பிள்ளைக்கு வேலை கொடுக்க முடியாதா உங்களால? நிலம் வளம் சார்ந்த 8 தொழிற்சாலைகள் இதே மயிலாடுதுறை மண்ணில் மூடப்பட்டிருக்கு. 20,000 பேருக்கான வேலை வாய்ப்பு, 2 லட்சம் குடும்பங்களுக்கான விவசாய குடும்பங்களுக்கான வாழ்வாதாரம் மூடி வச்சு யார் தெரியுமா? நீங்க ஓட்டு போட்ட திமுக அண்ணா திமுக வந்தா. நம்ம வயிற்று அடிக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி வடமாலை கட்டி போடுறீங்கன்னு புரியவே இல்லை. தயவு செஞ்சு சிந்திங்க. இங்க நிக்கிற வேட்பாளர்ல கை சின்னத்துல நிக்கிறவங்க இந்த ஊரே கிடையாது. அவங்க இங்க ஆளே கிடைக்கலன்னு சென்னை கும்மிடிப்பூண்டில இருந்து கொண்டு நிப்பாட்டி இருக்காங்க. அண்ணன் பாபு அவர்கள் அவங்க அப்பா ஒரு அரசியல்வாதி இல்லைன்னு சொன்ன அண்ணன் பாபு ஒரு தொழிலதிபர். தொழிலதிபர் லாபம் பார்ப்பாரா, சேவை செய்வாரா? என்னைக்காச்சும் மக்கள் பிரச்சனை பத்தி பேசியிருக்காரா? காளியம்மா நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். ஒண்ணுமே வேணாம், யூடியூப் போங்க. நிறைய யூடியூப் பாக்குறீங்கன்னா யூடியூப் போங்க, காளியம்மான்னு தட்டுங்க. 2013 காலகட்டத்துல இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு வரும். கேடுங்க, எடுத்து பாருங்க. சரின்னு பட்டா எனக்கு ஓட்டு போடும். நான் ஒரு பெரிய கனவோடு நிக்கிறேன், ஒரு பெருத்த கனவோடு நிக்கிறேன். எந்த மக்களை ஒடுக்கி வச்சிருந்தார்களோ, எந்த மக்கள் அதிகாரத்துக்கே வரக்கூடாதுன்னு அடக்கி வச்சிருந்தார்களோ அந்த மக்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசணும் அப்படின்ற வெறி கொண்டு நிக்கிறேன். வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாங்க. எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெல்லட்டும். ஏன் பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் அரசியல் செய்யணுமா? அதிகாரம் படைத்தவர்கள் மட்டும்தான் அரசியல் செய்யணுமா? அரசியல்வாதிகளுக்கு வாரிசுதான் அரசியல் செய்யணுமா? சாமானிய மக்கள் செய்யக்கூடாதா? உங்கள வந்த ஒருத்தி உங்களுடைய குரல் பாராளுமன்றத்துல காளியம்மாள் மூலமாக ஒலிக்கணும் அப்படின்னா மைக்கு சின்னத்தை ஓட்டு போடுங்க. ஓட்டு பெட்டியில 5வது இடத்துல இருக்கு என் பேர்.
5வது இடத்துல இருக்கு. ஒரே ஒரு முறை அந்த 5வது பொத்தான அழுத்துங்க. 5 வருஷத்துல இந்த எம்பி எல்லாம் அந்த அங்கிட்டு கார் கூடி போவாங்களே, நானே இறங்கி ஒவ்வொரு வீடு வீடா வருவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதை எப்ப சரி பண்ணணும் பார்த்து பார்த்து செய்வேன். தொகுதி பெருசுதான், ஆனாலும் ஒவ்வொரு மாதமோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையோ ஒவ்வொரு இடத்துக்கும் நான் வந்தே தீருவேன். என் கால் படாத இடங்களே இருக்கக்கூடாது, வருவேன். சரியான உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு போன பிறகு திரும்ப 200 ரூபா கொடுத்தாங்க வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க, எனக்கு பதில் சொல்ல தேவையில்லை. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகும். வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாங்க, மைக் சொல்லும். ஏன்னா நான் மட்டும்தான் வந்தா டாஸ்மார்க் ஒழிப்பேன்னு பேசியிருக்கேன். டாஸ்மார்க் மூடப்படும். ஊருக்கு பின்புறம் பணம்பால் தென்னம்பால் விற்பனை நடக்கும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கல்லுக்கடை ஓபன் பண்றீங்க, கவலையே படாது. கல்லுக்கடை நடக்கும். ஊருக்கு பின்புறம் பணம்பால் தென்னம்பால் இருக்கு. கல்லு குடிச்சு செத்தவங்க இல்லைன்னு, கல்லு குடிச்சு லிவர் ஃபெயிலியர் ஆனவங்க இல்ல, கவலையப்படாது. நிறைய பேருக்கு ஐயோ மூடிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம். நான் ஜெயிச்சு வந்தா என்னெல்லாம் பண்ணுவேன்னு பின்னாடி எழுதி கொடுத்துருக்கோம், கையெழுத்து போட்டு கொடுத்து. இல்ல நான் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன். கன்ஃபார்மா உண்டான்னு கேக்குறாங்க. இந்த தெரு பேரு நம்ம தெரு பேரு வடகரை தெரு பேர் வடகரை மக்கள் சார்பா இருங்க. வடகரை மக்கள் சார்பா ஒரு 50 ரூபா இல்ல 100 ரூபா பத்திரம் ஒண்ணு வாங்கிக்கோங்க. உங்களோட கோரிக்கை எழுதுங்க. இதை வந்து நான் 5 ஆண்டுகளுக்குள்ள நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இல்லைன்னா நான் என் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன். நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். ஒரு வேட்பாளர் அப்படி கேட்டு பாரு. நான் உறுதியா சொல்றேனே, நான் ஒரு ஆள் தான் சொல்லுவேன், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன். வந்தோன்னு முத வேலை டாஸ்மாக மூடுறோம். சரி வரேம்மா, நன்றி. எங்கப்பா பேசுனவங்க? யாருமே பேசலப்பா. யாருமே இங்க வந்து என்ன நடக்குது? 5 வருஷம் ஆகுதா? 5 வருஷத்துக்கு அப்புறம் கேள்வி கேட்போம், நிக்க கூட இல்ல. கேக்குறாங்க, நீங்க சொல்லுங்கம்மான்னு சொல்லி கேக்குறாங்கல்ல. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க தானே, அவங்க 2 பேரும் யாரு நின்னு கேட்கல, கேட்கவே இல்ல. யாருமே வரல, கேட்க மாட்டாங்க. போயிட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். வண்டி கூட நிப்பாட்டியா அவங்க காசு 5 ரூபா 1000 ரூபா கொடுக்குறாங்களா, வாங்கிட்டு நல்லா உங்களுக்கு ஓட்டு போடுங்க. காசு மாச்சு நல்லா ஒரு ஓட்டு போடுறது மாச்சு. வாய்ப்பு கொடுங்க.